ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ஆக்குவோம். என்னன்னாக்கா பிரண்டை பிரியாணி. இந்த பிரண்டை பிரியாணி எப்படி செய்யறதுனாக்கா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக இருக்கும். நம்ம வாரத்தில் நான் ஒரு நாளைக்கு வீட்டில் செஞ்சு வச்சுருவேன். எம்டி பிரியாணி தான் சொல்லி வச்சு நான் சமைச்சு கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி தான் நான் இந்த சீக்கிரட்டை உடைக்கிறேன். பிரண்டை பிரியாணி தான் வீட்டில் செய்கிறேன்னு தெரியாது எங்கள் வீட்டில் ஆம்பளைங்களுக்கெல்லாம். இன்றைக்கி தான் சூப்பராக செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. பார்ப்போம் வாங்க எப்படின்னு. அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு 200 கிராம் பிரண்டை எடுத்து நல்லா நார் உரித்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அது எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது ரொம்ப எலும்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. போன் வலிக்கெல்லாம் நல்லது. இது நல்லா கைகால் வலிக்கு, பாதை எரிச்சலுக்கு, சுகருக்கு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒருக்கணும் அப்படி செஞ்சுருவோம். இந்த பிரண்டையை நல்லா அப்படி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5-6 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 10 ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஒரு 75 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், 75 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். இந்த மசாலாவில் அதையும் ஒரு 10 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை அதையும் போட்டு வதக்கி ஆற வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்குவோம். பாருங்கள், இப்படி வதக்கிக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். காப்படியில் ஒரு 3 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 செம்பு தண்ணி ஊற்றணும். அரைப்படி செம்பில் 3 செம்பு தண்ணி ஊற்றணும். 3 உலக்கு அரிசிக்கு 3 செம்பு தண்ணி ஊற்றி சமைச்சிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறட்டும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். 200 கிராம் எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5-6 பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் நல்லா கொஞ்சம் முருகி வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா முருகி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். இதில் தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை எல்லாம் போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும் மசாலாவில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம். அது ஒரு எலுமிச்சம்பழம், அந்த சாறையும் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்குவோம். பிரண்டை, மல்லித்தலை, புதினா தலை, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அரைச்சி இதில். இதை அரைச்சி வச்சதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா மசாலா வேகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க, நான் 3 உலக்கு அரிசிக்கு 3 சொம்பு தண்ணி ஊற்றுறோம். அரிசிக்கு தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்குவோம். அரிசியை போட்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 கொதி விடுங்க. கொதித்து வந்தோடனே நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு அரிசி வெந்தோடனே தண்ணி கொஞ்சமாக இருக்கையிலேயே தம்மு விட்ருங்க. இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. பிரியாணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு பிரண்டை பிரியாணி சூப்பராக ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், தம்மு விட போகிறோம். நல்லா வெந்து வந்துருச்சு. தம்மில் விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி தால்ச்சா குக்கரை தூக்கி நான் தட்டு மேலே வச்சு மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள், பிரண்டை பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட எல்லாத்துக்கும் கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.